இந்த நாட்களிலும் கூட நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகிற பாதைகளிலே கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார், அவருடைய தூதனை கொண்டு எப்படி நம்மளை கண்மணியை போல பாதுகாக்கிறார், நம்முடைய ஜெபம் எப்படி ஒரு பாதுகாப்பை கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து கூட நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில கூட பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நாட்களில் ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தினான், பேதுருவையும் பிடித்து சிறையிலே அடைத்தான். ஆனால் பாருங்க, சபையார் உடனே விழிப்புள்ளவர்களாக பேதுருக்காக ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையில வந்து நின்றான் பாருங்க. ஆனா பேதுருவோ 2 சேவகர் நடுவிலே தூங்கி கொண்டிருந்தார். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனா பாருங்க, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். பிரியமானவர்களே, அறையிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. பேதுருவே விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்றாரு. எழுப்புகிறார். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். மறுபடியும் உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்றாரு. பின்னும் பேதுருவை நோக்கி சொல்றாரு, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா அப்படின்னு சொல்லி தூதன் சொல்றாரு. அவன் புறப்பட்டு தூதனுக்கு பின்னால செல்றார். இத்தனை காரியம் நடந்த போதிலும் கூட ஒரு தரிசனம் காண்றது போலதான் பேதுரு நினைக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் 1ஆம் காவல் 2ஆம் காவல் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டியில வந்துட்டாங்க. அந்த போது கூட அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. பிரியமானவர்களே, ஒரு வீதி நடுக அவர்கள் நடந்து போறாங்க. உடனே தேவதூதன் பேதுருவை விட்டு போய்விட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பேதுரு அதற்கு வரையிலும் தூக்க மயக்கத்தில் தான் இருந்திருக்கிறார். ஏதோ ஒரு சொப்பனம் காண்றது போல, ஒரு தரிசனம் காண்றது போல தான் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதற்கு பிறகு அவருக்கு தெளிவு வருகிறது. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் விடுதலையாக்கும்படியாக தான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அவர் அறிந்து கொண்டார். எந்த ஒரு இடத்திலும் கூட நம்முடைய ஜெபம் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபிப்பதற்கு சபையார் ஒரு இடத்துல ஒரு வீட்டுல இருந்து சபையார் பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் பேதுருவை காக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்கின்ற இந்த உலகத்துல கூட நமக்கு ஜெபம் எவ்வளவு ஒரு அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், பேதுருவுக்கு சிறைச்சாலை போன்ற ஒரு நெருக்கம், அதே போல நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே குடும்பத்திலே ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள், ஒவ்வொரு விதமான இக்கட்டு, ஒவ்வொரு விதமான நெருக்கம், ஒவ்வொரு விதமான கண்ணீர்களின் பாதைகள், இப்படியாக எந்த ஒரு பாதைகளா இருந்தாலும், நம்ம வெளியே எங்கு பிரயாணப்பட்டு போகிற பாதைகளானாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு நிச்சயம் அவசியம். நாம் அன்தினம் கூட நாம் ஜெபித்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்க செல்ல வேண்டுமானாலும், என்ன செய்தாலும், எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளே நாம் இருப்போமானால் தேவதூதனுடைய பாதுகாப்பு நமக்கு கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, அந்த ஜெபம் நம்மை பாதுகாக்கும். எப்படி சிறைச்சாலைக்குள்ளே அந்த ஜெபம் தூதனை அனுப்பினதோ கர்த்தர் அதை பார்த்தார் அல்லவா? தூதனை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வருகிறார். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். அப்படியானால் பேதுருக்கு மட்டுமா? இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் போது நமக்காக மற்றவர்களும் ஜெபிக்கின்ற ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். நாமும் கூட நெருக்கப்படுகிற மக்களுக்காக, கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கூட பல பாதைகளிலே நெருக்கத்தோடு கண்ணீரோடு கடந்து செல்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கூட கர்த்தர் அதை கேட்கிறார், அதை கர்த்தர் பார்க்கிறார். நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு நேரம் வரும்பொழுது கர்த்தர் அமைதியாக இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கும் அந்த நெருக்கத்தில் இருந்து, அந்த தீங்கில் இருந்து விடுவிப்பதற்காக தேவதூதனை அனுப்புவார். நிச்சயம் அப்படியாக நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இக்கட்டில் இருந்து உங்களுக்கு விடுதலையை தருவார். பெரிய ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். ஜெபத்திலே இவ்வளவு ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கும் போது சபையார் ஜெபித்ததினால எப்படியாக அருமையாக தூதனை கர்த்தர் அனுப்பி பாதுகாத்து கொண்டதை குறித்து நம்ம பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில கூட அப்படியாக சுவாமி, எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே கஷ்டத்தோடு, வேதனைகளோடு, பாரத்தோடு ஆண்டவரே குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ சுவாமி, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க சுவாமி. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளிலே ஆண்டவரே பேதுருவை அருமையாய் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தீங்களே, உங்களுடைய தூதனை அனுப்பி, அதே போல ஆண்டவரே இந்த வேளையில கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளும் இருக்கிற எல்லா வேதனைகளும் மாறட்டும், சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தூதர்களை கொண்டு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நான் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியாக சுவாமி நம்முடைய தூதர்கள் அவர்கள் எந்தெந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே நின்று கொண்டு இருந்தாலும் உடைய தூதர்களை அனுப்பி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, விடுவித்தருளுங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே, சபையார் அன்றைக்கு பேதுருக்காக ஜெபித்தார்கள். அதே போல இந்த பிள்ளைகளும் கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த பிள்ளைகளுடைய இக்கட்டில் இருந்து இவர்களை விடுதலையாக்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எல்லா நெருக்கத்தை நீங்க மாற்றி போடுகிறதற்காக நன்றி. சந்தோஷத்தை கட்டளையிடுகிறதற்காக நன்றி. எந்தெந்த இருள் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த சிறைச்சாலையின் அனுபவம் இவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து என் தேவன் பிள்ளைகளை விடுதலையாக்கி அற்புதத்தை காண செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே பிள்ளைகளை கரம் பிடித்து கொண்டு நீங்க நடத்துங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க. நீங்க அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன் ஆண்டவரே. அப்பா, உடைய ஆண்டவரே, அற்புதத்தையும் அதிசயத்தை இந்த பிள்ளைகள் குடும்பத்திலே காண்பார்களாக, தனிப்பட்ட நபர்களிலே காண்பார்களாக அப்பா. அப்படியே நீங்க செய்கிறதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்களை அத்தனை பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரிகோ போன்ற தடைகள் வந்திட்டாலும், யோர்தானை போல் நதி பிரவாகித்தாலும், யெகோவா தேவன் உன் முன்னே செல்வதால் தடைகள் விலகும், கதவுகள் திறந்திடுமே. தடைகள் விலகும், கதவுகள் திறந்திடுமே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தடுமாற்றத்தால் கண்ணீர் வடிக்கின்றாயோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தடுமாற்றத்தால் கண்ணீர் வடிக்கின்றாயோ. உன்னை விடுவிக்கும் தேவன் ஒருவரே, நோக்கி கூப்பிட்டால் அருகில் வருவாரே. உன்னை விடுவிக்கும் தேவன் ஒருவரே, நோக்கி கூப்பிட்டால் அருகில் வருவாரே. எரிகோ போன்ற தடைகள் வந்திட்டாலும், யோர்தானை போல் நதி பிரவாகித்தாலும், யெகோவா தேவன் உன் முன்னே செல்வதால் தடைகள் விலகும், கதவுகள் திறந்திடுமே. தடைகள் விலகும், கதவுகள் திறந்திடுமே.